5வது 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். Faith is believing the word in spite of contrary evidences. விசுவாசம் என்பது என்ன? absence of favorable evidences. அதாவது சாதகமான சூழ்நிலை இல்லாது இருக்கிறது ஒன்று, எதிர்மறையான சூழ்நிலை இருக்கிறது வேற ஒன்று. இது ரொம்ப ஸ்ட்ராங் பாருங்க. சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாலும் சரி, ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல, நாளைக்கு எதாவது நடக்கும் போல இருக்குது, நாள் நினைக்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்மாறா சூழ்நிலை இருக்குன்னா ஒன்று விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு நேர் எதிர்மாறா நடக்குது. ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறீங்க, நம்பி அங்கே போறீங்க, அவங்க இல்லைன்றாங்க. எத்தனை பேர் இது மாதிரி சூழ்நிலையில் இருந்துருக்கிறீங்க? போய் அங்கே இது நடந்துரும் போறீங்க, அவங்க இல்லைங்கிறாங்க. அப்படியே முகத்தில் அப்படியே கதவை சாத்தின மாதிரி இருக்கு. அவ்வளோதான், இல்லை, முடியாது, நடக்காதுங்க, யாரும் தரமாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நடக்காது அப்படிங்கிறாங்க. அதுதான் எதிர்மறையான சூழ்நிலைகள். அப்போ காரியம் என்ன? எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையே உண்மையே என்று நம்பி விசுவாசிப்பதுதான் விசுவாசம். எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில் சுகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க, ஆனால் பார்க்கறதெல்லாம் வியாதி தான். சுகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க, ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவாக வருது. சுகத்தை நம்பி கொண்டிருக்கிறீர்கள், டாக்டர் எல்லாம் நெகட்டிவாக சொல்றாரு. பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு வாசல் திறக்கும் நம்புறீங்க, ஆனால் எல்லாம் சொல்றாங்க முடியாதுங்கிறாங்க. யாரும் லோன் தர மாட்டேங்கிறான், ஒரு ஆளும் கதவை திறக்க மாட்டேங்கிறான், ஒரு ஆள் கூட கொஞ்சம் முடியும் ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு கூட சொல்றதுக்கு ஆளு இல்லை. சிலருக்கெல்லாம் விளங்குது நல்லா, ஏன்னா அது அந்த பாதியில் வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு நடக்கும். கர்த்தர் நடக்கும் சொல்றதுனால அது நடக்கும். 100 வயசா இருந்தாலும் நடக்கும், 90 வயசா இருந்தாலும் நடக்கும். குழியில தூக்கி யோசேப்பு ஆழத்துல போட்டாலும் நடக்கும், ஜெயில போட்டாலும் நடக்கும், எங்க போட்டாலும் நடக்கும். கர்த்தர் சொல்றார் நடக்கும்னா நடக்கும். எந்த சூழ்நிலையும் பார்க்க கூடாது, நடக்கும். விசுவாசம் தான் பாருங்க. 100 வயது உள்ளவனா இருக்கும்போது, 100 வயது உள்ளவனா இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. பாவம் தள்ளாடுற வயசுல அவன் தன் சரீரம் செத்து போனதையும், சரீரம் செத்து போச்சுன்னா வித் ரெஃபரன்ஸ் டு சைல்ட் பர்த், பிள்ளை பெறுறதுன்னு வரும்போது இது வந்து as good as dead, செத்தது மாதிரி சரீரம், அதுதான் இருக்குது. இனிமே எங்க பிள்ளை பெறுறது? சரீரம் செத்து போன இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கிறான், ஆனால் பிள்ளை பெறுறது முடியாத காரியம். சரீரம் செத்து போயிருக்குன்னு 1000 பேர் சொல்றான், போச்சு அவ்வளோதான், இனிமே என்னையான்றான். இல்லை இல்லை இல்லை, செத்து போல. கர்த்தர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன், the God of the impossible, சாத்தியமாக்குகிற தேவன். மலைகளை பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போன்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட தேவன். நான் அவரை மாதிரி ஆளா இருக்கிறேன். நான் அவரை போல நான் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டேன், அவரை போல விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்து விட்டது, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்று இருதயத்தை நிரப்புகிறது. அதை நான் வாயில பேசுகிறேன். புதிய சூழ்நிலையை நான் உருவாக்க போறேன். அதான் விசுவாசம் பாருங்க. சரீரம் செத்து போனது எண்ணல, சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணல. எண்ணாது இருக்கும்போது ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. சாராளுடைய கற்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. அப்படியே சொல்லியிருப்பாருங்க, எண்ணாது இருந்தான். எண்ணாது இருந்தான்னா என்ன?